முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோனைஸுக்கு தமிழக அரசு ஓராண்டுக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த தடை உத்தரவு ஒரு ஆண்டு காலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசிதழில் முட்டையின் வெள்ளைக்கருவுடன் எண்ணெய் சேர்த்து உருவாக்கப்படும் மயோனைஸ் பிரதானமாக ஷவர்மா போன்ற உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மயோனைஸ் செய்ய பயன்படுத்தப்படும் பச்சை முட்டையால் உணவினால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் அதிகம் வர வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக சால்மனல்லா பாக்டீரியா காரணமாக இந்த உணவு விஷமாக மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் மயோனைஸ் தயார் செய்வது மற்றும் முறையாக சேமித்து வைக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் மயோனைஸ் பொது சுகாதாரத்திற்கு அதிக பாதிப்பை விளைவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக உடலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று டாக்டர் சுகி சுப்பிரமணியம், ஆர்பி, எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஹெச், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ன பேசி இருக்காங்க என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சுகி சுப்பிரமணியம், குடல் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூர். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மயனைஸை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மயனைஸை எதுக்காக பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மயனைஸ் ஃபஸ்ட்டு எதுலேருந்து செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முட்டையோட மஞ்சள் மற்றும் வெள்ளைக்கரு, அதாவது சமைக்காத பச்சை முட்டை, ஏதாவது ஒரு விதமான வெஜிடபிள் ஆயில், அது மட்டும் இல்லாமல் வினிகர் இல்லை லெமன் ஜூஸ், இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து தான் இந்த மயனைஸ் செய்யப்படுது. இது பெரும்பாலும் குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு பண்டமாக மாறிடுச்சு. இந்த மயனைஸில் நம்ம பச்சை முட்டையை போடும்போது அதில் சால்மனெல்லா, அதாவது டைஃபாய்டு மாதிரியான நோய் உருவாக்கக்கூடிய சால்மனெல்லா, அப்புறம் ஈகோலைன்னு சொல்லுவாங்க. ஈகோலை அப்படின்றது நார்மலாகவே எல்லாரோட குடல்லையும் இருக்கிற ஒரு விதமான பாக்டீரியா தான். இதிலே நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில ஈகோலைகள் இருக்குது. இந்த ஈகோலையும் சால்மனெல்லாவும் ஒரு பச்சை முட்டையோட கருவில் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த லேப்லலாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை வளர்க்குறதுக்கு இந்த பச்சை முட்டையோட கருக்களை உபயோகப்படுத்துவாங்க. இந்த பச்சை முட்டையோட கருவை நம்ம சமைக்காமல் அப்படியே இந்த மயனைஸில் யூஸ் பண்ணும்போது அதை சரியாக அமிலப்படுத்தலை, அசிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, பண்ணலைன்னா இந்த சால்மனெல்லா அண்ட் ஈகோலை இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் அதிக அளவில் வளர்ந்துடும். இதை நம்ம சாப்பிடும் போது இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது நமக்கு குடலில் சில பிரச்சனைகள் உருவாக்கும். அதாவது வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, இந்த மாதிரியான பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட் பாய்சனிங் சொல்லுவோம். இது கரெக்டான வார்த்தை தான். ஏன்னா மயனைஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபுட் பாய்சன் தான். இப்போது கவர்மெண்ட்டால் கடையில் மட்டும் தான் பேன் பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க மயனைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அண்ட் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டாங்க. வீட்டில் செய்யக்கூடிய மயனைஸுமே ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணுற இந்த பச்சை முட்டை, அந்த முட்டை எத்தனை நாளுக்கு முன்னாடி உருவான முட்டை நமக்கு ஷுவராக தெரியாது. அதில் சரியாக அமிலப்படுத்தலை. நம்ம வினிகரோ இல்லை இந்த லெமன் ஜூஸோ யூஸ் பண்ணி அந்த அமிலப்படுத்துதல் சரியாக நடக்காத பட்சத்தில் அதில் இந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு அந்த மயனைஸை நம்ம குழந்தைகளோ இல்லை நாமளோ எடுக்கும்போது நமக்கு இந்த குடல் பிரச்சனைகள் ஏற்படும். சரி, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டோம், அதுக்கான தீர்வும் நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் சொல்லிட்டோம், இதுக்கு நம்ம தீர்வும் சொல்லணும் இல்லையா? இப்போ குழந்தைகள் டெய்லியுமே மயனைஸ் மாதிரியான விஷயத்தை சாப்பிட்டு பழக்கப்பட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கு மாறாக ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கொண்டக்கடலையும் ஆலிவ் ஆயில், அந்த மாதிரியான நல்ல நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்கிற ஆயில் வச்சு செய்கிற மயனைஸ் மாதிரியான ஒரு உணவுப் பொருள் தான். இந்த கொண்டக்கடலையில் புரத சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான நார் சத்து, ஃபைபர்னு சொல்லுவோம். இது ஒரு கப் கொண்டக்கடலையில் நம்ம ஒரு அடல்ட்டுக்கு தேவையான ஒரு நாளுக்கு தேவையான நார் சத்தில் கிட்டத்தட்ட பாதி, ஒரு 12லேருந்து 13 கிராம் நார் சத்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரியான ஹெல்த்தியான உணவு பண்டங்களை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது மூலமாக தான் கவர்மெண்ட் எடுத்த ஒரு நல்ல ஸ்டெப். இப்போ கடையில் ஹோட்டலில் மயனைஸை பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு மயனைஸை செஞ்சு கொடுக்கறத தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்.